உங்களுக்காக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
சுமார் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று அன்றைய தினம் நாசமாய் குட்டி சவராகிட்டு போயிடுவாங்க. அதனால மீண்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு, 2026 அந்நியார் யாரை கை காட்டுகிறார்களோ நமது ஆம்பூர் தொகுதியாகட்டும், நல்லவருடைய லட்சியம் வெல்வது நிச்சயம், ஈன்ற லட்சியம் இல்லாதவருக்கு என்ற தாரக மந்திரத்தின் சொந்தக்காரரும் எல்லாம் அங்கே சென்று திருமணம் செய்து வைக்கவில்லை. அதற்கு பின்னால் அண்ணா சமாதி இருந்தது. அண்ணா சமாதி என்பதைத்தான் சொல்வார்கள், இவர்கள் இன்னும் சொல்லவில்லை. அங்கே கூட மாதிரி ஒரு காரியம் நடைபெறவில்லை. அருமைக்குரிய மக்கள் தலைவராக வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதியில் கூட இவ்வாறு ஒரு நிகழ்வு நடந்ததாக தெரியவில்லை. எதுவும் எங்களுக்கு கிடையாது, ஜாதகம் கிடையாது, நல்ல நேரம் கிடையாது, கடவுள் கிடையாது, சாமி கிடையாது, எங்களுக்கு எதுவும் கிடையாது என்று பறைசாட்டுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழிகோடிகள் கூட கருணாநிதியுடைய சமாதியில் சென்று நாங்கள் இங்கே திருமணம் செய்து கொள்வோம் என்று யாரும் பறைசாட்டுகிறது கிடையாது. ஆனால் கேப்டனுடைய சமாதி அல்லது அவருடைய கோயில், அந்த கோயிலில் தான் என்னுடைய அந்த நாடு வேணா வரேன். அதே போலத்தான் காளிமண்டலத்தில் ஒரு பாலம் அமைத்து அந்த விபத்துக்களை தடுத்திட வேண்டும் என்று இந்த அரசாங்கத்துக்கு முடத்திருந்த வாயில் ஆர்ப்பாட்டம் நடத்தி அறிக்கைகளை கொடுத்திருந்த மாமக்கள் இவ்வளவு பேர் வர்றாங்க. இவ்வளவு பேர் ஓட்டு போட்டா என்ன ஆகும்? ஆகும், ஓட்டு போட்டாதானே கேப்டன் என்று சத்தியம் செய்த மாபெரும் மனிதர் அவர். அந்த நேரத்தில் நீங்களும் ஓட்டு போடல, பரவாயில்ல விடுங்க, அதுக்காக யாரும் வருத்தப்படல. ஆனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய நேரம் வருகின்ற பொழுது அதற்கு தீர்வு காண முடியாது. அந்த தீர்வை காண வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கே கேப்டனுடைய மனைவி நம் பாசத்துக்கு ஒரு அந்நியர்கள் நாளைக்கு எந்த பதவியில் வர வேண்டும் அந்த பதவியில் அமர வைத்தால் தான் நமக்கெல்லாம் உண்மையான வாழ்க்கை கிடைக்கும் என்று நினைத்து பார்க்க வேண்டும். உதாரணமாக சொல்றேன், கேட்டுங்க. அந்நியார் அவர்கள் சொன்னாங்க, மணிக்கு பார்லிமெண்ட் நிற்கிறாங்க, அது வெளியில போய் என்ன சொல்றது, அவங்க இந்தியில போய் நூலை தாருகின்ற அந்த இதுக்கு முதல் குரல் கொடுத்தவர் யார் என்று நினைத்தால் அந்நியார்கள் தான் முதல். அன்னி இல்லை என்றால் நாளைய தமிழகம் இல்லை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த அந்நியாரை கேப்டனுடைய என்னடா இவங்களுக்கு எத்தனை ஓட்டு போறதுல என்ன செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. போறவங்கட்டால் என்ன சொல்றாங்க, அந்த கேப்டன் இருந்துதான் மனுஷன், நல்ல மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு.